இந்த விஜய் மாமாவுக்கு உங்க சித்தி கிட்ட, சித்தப்பா கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இந்த சீமான் வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லிப்பாரு அவரு. அண்ணன் சொல்றேன்டா தம்பி, அண்ணன்டா அண்ணன்டான்னு. அதுக்கு ஒருத்தன் சொன்னான், டேய் அண்ணன் நான் சொல்லணும்டா உன்னைய நீயே சொல்லிக்கிற அப்படின்னு ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் கேட்டார் மீட்டிங்ல அவர் பேசும்போது. அண்ணன் அண்ணன் அவங்களே சொல்லிக்கிறது. நான் உனக்கு அண்ணன். டேய் அண்ணன்னு நான் சொல்லணும் உன்னைய நீயே அண்ணன் சொல்லிக்கிறேங்கிற மாதிரி இவரு மாமா சொல்றேன் கேட்டுருக்கேன், மாமா சொல்றேன் கேட்டு பெரிய தாய் மாமன் மடியில உட்கார வச்சு காது குத்துட்டாரு இவரு. அவ்வளவுதான் கடைசி நேரம் அவருக்கு. பெரியவங்க கிட்ட ஓட்டு கேட்டு ஒன்றும் வேலைக்கு ஆக போறது இல்ல. நமக்கு வந்து ஆதரவு வந்து சின்ன பசங்க தான். கடைசியில இந்த விளம்பரம் வைப்பான்ல, டிவி விளம்பரம் பார்க்குறீங்கல்ல, டிவி விளம்பரத்துல டார்கெட் குழந்தைகள் தான் வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? ஒரு பெரியவர்கள் வாங்குற பொருள் கூட, ஏதாவது பொருள் வாங்கணும்னா குழந்தைகளுக்கான விஷயம் என்னன்னா, குழந்தைகள் மூலமா பெரியவங்கள பரிந்துரைக்கிறது. குழந்தைகளை டார்கெட் பண்ணி விளம்பரம் போடுவான். அதுக்கு நைன்னு தொல்லை பண்ணி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லணுங்கிற அந்த கமர்ஷியல் நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா? பெரும்பான்மையான விளம்பரங்கள்ல குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு என்ன காரணம்னா, குழந்தைகள் குடும்பத்துல அத கட்டாயப்படுத்தி அத வாங்க வைப்பாங்கங்கிற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்த தான் இவர் வந்து ஓட்டுக்கு சொல்றாரு. அது ப்ராடக்ட் விக்கிறதுக்கு சரியா இருக்கும். இது எலக்ஷன் ஓட்டுக்கு அது சரியா இருக்காது. இந்த மாரி குழந்தைகள் வந்து நீ நைன்னு கேட்கணும், விடக்கூடாது. நம்ம சின்னத்துக்கு தான் ஓட்டு போட சொன்ன விஜய் சொல்றாருல்ல. குழந்தைகள் கேட்கிற எல்லா விஷயத்தையுமே பெற்றோர்கள் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல. நீங்களும் பெற்றோரா இருந்தா தான் நம்மளும் குழந்தைகள் கேட்குறாங்க. ஓகே நியாயம் செய்யலாம். இது அவனுக்கு கெடுதல் ஏற்படுத்தாது. சரி ஒரு நாள் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல குடுத்துருவாங்க. ஆபத்தான ஒரு விஷயத்த குழந்தைகள் தொடர்ந்து கேட்குதுன்னு சொன்னா, என்ன ஏய் அதெல்லாம் தப்புன்னு எச்சரிப்போம். ரொம்ப நாள் பார்த்து சப்புன்னு ஒரு அரவடுவாங்கல்ல. இதெல்லாம் தேவையில்லைன்னு. அது மாரி குழந்தைகள தூண்டி விட்டு ஒரு ஆபத்தான, ஒரு மோசமான விஷயத்துக்கு குழந்தைகள தூண்டி விடுறதுனால, இவர்னால தேவையில்லாம பெற்றோர்கள்ட்ட குழந்தைங்க அடி வாங்க போகுது. அதனால இவரோட அரசியல் எந்த அரசியல் கண்ணோட்டமும் இல்லைங்கிறேன். எதுவுமே இல்லைங்கிற பரிதாபமா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து தொகுதிக்கு நான் வந்தேன்னா அதை செய்வேன் அதை செய்வேன் பச்சையை போய் கொடுக்குறாரு. பிரச்சாரத்தின் போது கூட தொகுதிக்கு போலங்க அவரு. இது வரைக்கும் இப்படி ஒரு அரசியல் யாருமே பார்த்ததில்ல. பிரச்சாரத்தின் போது தொகுதிக்கு போவாங்க, அதுக்கப்புறம் வராம போயிட்டாங்கன்னு தான் குற்றச்சாட்டு இருக்கும். இதால் பிரச்சாரத்துக்கு போக தொகுதி பிரச்சாரத்துக்கு போனாரு. ஏங்க பிரச்சாரத்துக்கு அவர் போட்ட ஷெடியூலுக்கு அவர் போக மாட்டாரு. பிரச்சாரத்துக்குன்னா வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறாங்க ஒவ்வொரு ஊர்லயும். இப்போ வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு. ஒரு ரவுண்டு போறாரு, 2வது ரவுண்டு உடம்பு அவர் வந்து அவரோட வயதை கணக்கிட்டு எத்தனை முறை போயிட்டு வர்றாரு வெயில்ல. உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வண்டி ஏறி போனவர் தான். முதல்ல இங்க வந்தாரு, போய் சுத்திட்டு வந்தாரு. அவர் தொகுதியில ஒரு ஒரு 1/2 நாள் மனு தாக்கல் பண்ணிட்டு சுத்தி வந்தார், போயிட்டாரு. போயிட்டு அவர் நேத்து எனக்கு அவர் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாரான்னு கூட எனக்கு தெரியல. போன சட்டமன்ற தேர்தலில் கூட அவர் ஒரு தொகுதியில ஒரு நாளோ என்னமோ தான் பண்ணார் முதல் முறை. இந்த முறை அது கூட இல்லை, அதை விட கம்மியா தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு வெயில்ல சுத்தி சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீ வந்து சொகுசா வர, நீ வந்து ஏதோ ஒரு இடத்துல எல்லா தொகுதி மக்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் பேச வர, அது கூட கேன்சல் பண்ணிடுற திடீர்னு. அப்ப நீ மக்களை சந்திப்பதற்கு தேர்தலில் ஓட்டு கேட்பதற்காக மக்களை சந்திப்பதற்கே வராத நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி நீ வருவ? நீ எந்த வகையிலும் லாய்க்கற்ற ஒரு நபராக விஜய் இருக்கிறார்.